அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை செம்மையாக இருக்க போகுது. இனி திடீர் மாற்றங்களை சந்திக்க போகும் கன்னிராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாக அமைகின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக பல கிரக நிலைகள் செம்மையான வாழ்க்கை சூழ்நிலை உருவாவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்க போகின்றன. அதிலும் குறிப்பாக ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். 7ஆம் இடத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சந்திரன் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறார். இப்படி இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது இனி செம்மையாக வாழ்க்கை சூழ்நிலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த ராசியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு மாறி அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாவதற்கான யோகம் சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு விதமான தடையான காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக மாறுவதற்கான யோகம் கிடைக்க போகிறது. ஏனென்றால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் மிகவும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அதிலும் குறிப்பாக சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது கலைத்துறை ரீதியான ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எவ்வளவு பெரிய சிரமங்கள் பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. கர்நாடக இசைக்கலைஞர்கள், பாடல்கள், ஓதுவ மூர்த்திகள், நாதஸ்வர இசைக்கலைஞர்கள், சின்னத்திரை, சினிமா துறை என பல்வேறு வகையான கலைத்துறை ரீதியான பணிகளில் ஈடுபடக்கூடிய அனைவருக்கும் புத்துயிர் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ஓவியர்கள், கவிஞர்கள் என அனைவருக்குமே மிக பெரிய அளவில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சுக்கிரனின் உச்சமானது உறுதிப்படுத்துகிறது. பொருளாதார ரீதியாக பின்னடைவு இருந்த ஒரு சூழ்நிலையில் சரி செய்யப்பட்டு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை சுக்கிரனின் உச்சமானது பல மடங்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சி அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் சுக்கிரன் மட்டுமல்ல, சனி உட்பட பல கிரக நிலைகள் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகள் மிக அனுகூலமான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே எதிர்வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான முறையில் உங்களது பணிகளும் செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும். நீங்கள் நினைத்ததை விட அதிக உயரத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்காலம் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஒரு வாய்ப்பும் செம்மையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு இல்லை. புதன் வக்ரகதியில் திரும்பினாலும் சப்தமஸ்தானம் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பொதுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் விதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சங்கிலி தொடர்போல் நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. விவசாயத்திற்கு தேவையான நவீன இயந்திரங்கள், புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பொருளாதார நிலையில் ஏற்பட்ட சீர்குலைவுகளை சீர் செய்வதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறார். இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைவதற்கான யோகம் உண்டு. சனி பகவானும்
6இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது செவ்வாயுடன் இணைந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிகவும் அனுகூலமான நன்மைகளை கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கலாங்க. அவை அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பாக அமைவதற்கான சூழ்நிலை உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திருப்திகரமாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு, நிர்வாகத்தின் பாராட்டு என அனைத்தும் பணி சார்ந்த விஷயங்களில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் உத்தியோக ரீதியாக செய்யக்கூடிய சிறு முயற்சியில கூட நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் உச்சத்தை பெறுவதற்கான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம கேதுவின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக தொழில் சார்ந்த பணிகளை மாற்றி கொடுக்கிறாருங்க. புதிய முதலீடுகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் துணிந்து மேற்கொள்ளலாம். அவை அனைத்தும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. மட்டுமல்லாது சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் ராகு, சூரியன், புதன், உச்சம் பெற்ற சுக்கிரன் என 4 கிரக நிலைகள் சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எந்த விதமான பணியை திட்டமிட்டாலும் குடும்பம், தொழில், உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அவற்றை செவ்வன செய்து முடிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விசேஷ தருணங்களும் மிக சிறப்பாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது சிறு சிறு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் விலகுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் கிடைக்கும். திட்டமிட்டதை விட பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலையும் வெளிவட்டாரமும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையும். இந்த தருணத்தில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனும் மிக சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மிக விரைவில் அவர் 9ஆம் இடத்தில் நுழைய இருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் 98% மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் நிச்சயமாக அஷ்டம குருவிடமிருந்தும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மிக விரைவில் அவர் 9இல் நுழைய இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சொந்த வீடு அமைவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாயும் சுபபலம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிறு முயற்சியிலே கூட புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, குடும்ப பிரச்சனை என அனைத்திலும் ஒரு சாதகமான போக்கு தென்படுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திடீர் பல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த தருணத்தை செமையாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வினைதீர்ப்பார் விநாயகர் ஆலயம் வியாழக்கிழமை விரதமிருந்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். விநாயக பெருமாளை வழிபடுவதால் பல்வேறு விதமான சிரமங்கள் வாழ்வில் இருந்து மறைந்து செம்மையான ஒரு குடும்ப சூழ்நிலையும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையும் அமைவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டும்.